அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 நிமிடத்தில் நீங்கள் விரும்பிய நபர் உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்ப மேஜிக்கல் மெத்தட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போவதை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, மொழிபெயர்க்க கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணும் பொழுது நாம் விரும்பிய நபர் கிட்ட இருந்து உடனடியாக நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜை வரவழைக்கும். அடுத்ததாக பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பரையும் இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்கு. ரிப்பீட்டடா அந்த நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த நம்பருக்கு உண்டான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உடைய சீரிஸ் இருக்கும். இந்த மெத்தட்ல 4 டிஜிட்ஸ் கொண்ட ஒரு ஏஞ்சல் நம்பரை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் இந்த மெத்தட்ல கலந்து இருக்கிறதுனால ரொம்பவுமே பவர்ஃபுல்லான டெக்னிக் இது. இன்ஸ்டன்ட்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. இன்கேஸ் உங்களுடைய நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அல்லது வாட்ஸ்அப்ல உங்களை பிளாக் பண்ணி வச்சிருந்தாலும் கூட இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களை ஒரு நபர் பிளாக் பண்ணி வச்சிருந்தாலே கட்டாயமாக அந்த இடத்துல ஏதோ மனஸ்தாபம் பிரச்சனைகள் இருக்கும். சோ பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகளுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்றவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகும். மேக்ஸிமம் 7 நாட்கள் வரை இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு 5 நிமிடத்துல ரிசல்ட் கிடைக்கும். பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஹீலிங் நடைபெறும். ஏஞ்சல் நம்பரை நம்ம யூஸ் பண்றதுனால அந்த ஏஞ்சல் நம்பர் ஒரு நல்ல ஹீலிங்கை கொடுக்கும். அதற்கு பிறகு அவங்க அன்பிளாக் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து நம்ம சேனல்ல விரும்பிய நபர் நம்மை அன்பிளாக் செய்வதற்காகவே ஸ்பெஷலான மெத்தட்ஸ்லாம் இருக்குங்க. அதை வேணாலும் நீங்க பயன்படுத்திட்டு அதற்கு பிறகு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்க, இந்த ஸ்விட்ச் வேர்ட் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை நீங்க சொன்னாலே போதும். எந்த நேரத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள் தாங்க இந்த மெத்தடை பயன்படுத்தணும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை பயன்படுத்த
பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி முடிச்சிட்டு உடனடியாக நீங்க தூங்கணும். அதற்கு பிறகு மொபைல் எடுத்து பார்க்கறது அல்லது டிவி பார்க்கறது, பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுன்னு எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லயும் நீங்க ஈடுபடக்கூடாது. அப்படி நீங்க ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உடனடியாக இந்த மெத்தட் உங்களுக்கு பலன் கொடுக்கும். கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஸ்விட்ச் வேர்ட் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். உங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ஃபைனலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. படுத்துட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லலாம். மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம் அல்லது வாய் விட்டும் நீங்க சொல்லலாம். அமைதியா ஃபர்ஸ்ட் நீங்க படுத்துக்கோங்க. உங்களுடைய மூச்சு காற்றை ஒரு 2 நிமிடங்களுக்கு நீங்க கவனிக்கணும். வேற எதை பற்றியும் நீங்க யோசிக்காதீங்க. உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சை நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனித்தாலே போதும். கொஞ்ச நேரம் நீங்க மூச்சு காற்றை கவனிக்கும் பொழுதே உங்களுடைய மற்ற எண்ணங்கள் எல்லாம் அடங்கி உடலும் மனமும் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். தூக்கம் வருவதை போல ஒரு உணர்வு தோன்றும். அந்த உணர்வு தாங்க நமக்கு வேண்டும். இந்த தூக்க மயக்க நிலையில நம்முடைய ஆழ்மனம் நல்ல விழிப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய மற்றும் உணரக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். சோ இந்த நேரத்தை தான் நம்ம கவனமாக பயன்படுத்திக்கணும். கவனம் சிதறவே கூடாதுங்க. அதே நேரத்தில் நம்ம தூங்கிடவும் கூடாது. இந்த தூக்க மயக்க நிலை வந்ததற்கு பிறகு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிற மெசேஜ் வந்தால் எவ்வளவு சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அதை எக்ஸாக்ட்டா நீங்க கொண்டு வரணும். ஆனால் இது செயற்கையா இருக்க கூடாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து நீங்க விரும்பக்கூடிய மெசேஜ் வந்துச்சுன்னா எவ்வளவு நீங்க ஹாப்பியா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மகிழ்ச்சியான உணர்வு நிலையை அப்படியே நீங்க கொண்டு வரணும். அதுதாங்க இந்த மெத்தட்ல ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அந்த ஃபீலிங்ஸை அப்படியே நீங்க கொண்டு வாங்க. அதற்கு கொஞ்சம் நேரம் நீங்க எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த உணர்வு நிலையை அப்படியே நீங்க கொண்டு வரணும். இதுதாங்க முக்கியமான சீக்ரெட். அந்த சந்தோஷமான உற்சாகமான உணர்வு நிலை வந்ததற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை குறைந்தபட்சம் 5 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். எக்ஸாக்ட்டா 5 நிமிடம் சொல்லணும்னு கிடையாதுங்க. 5 முதல் 10 நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. சோ நல்லா ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணிட்டே இந்த வார்த்தையை சொல்லுங்க. 1212 நேம் டெக்ஸ்ட் நவ் அல்லது 1212 நேம் டெக்ஸ்ட் நவ் இப்படியும் நீங்க சொல்லலாம். இந்த வாக்கியத்தில் நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா 1212 ராஜா டெக்ஸ்ட் நவ். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா 1212 ராணி டெக்ஸ்ட் நவ். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த ஏஞ்சல் நம்பரை 1212 நீங்க சொல்லலாம் அல்லது 1212 நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த நேமை யூஸ் பண்றதுன்னு நீங்கள் விரும்பும் அந்த நபரை என்ன நேம் சொல்லி நீங்க கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு எதுவாக இருந்தாலும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் பயன்படுத்துவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. 5 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தையை பொறுமையா மென்மையா நீங்க சொன்னதற்கு பிறகு அமைதியா அப்படியே நீங்க தூங்கிடுங்க. நீங்க தூக்கத்துல இருக்கும் பொழுதே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து மெசேஜ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அவங்க மெசேஜை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதற்கு உடனே நீங்க ரிப்ளை பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை ஷேர் பண்ணவே கூடாதுங்க. அதே போல பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா 7 நாட்களுக்கு தொடர்ந்து நீங்க பயன்படுத்துங்க. 7 நாட்களுக்குள்ள என்னைக்கு உங்களுக்கு மெசேஜ் அல்லது போன் கால் வந்தாலுமே இந்த மெத்தடை நீங்க அப்படியே டிராப் பண்ணிடலாம். 7 நாளைக்கு கண்டினியூ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ற மெத்தட்ன்றதுனால கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திட்டு இருந்தாலும் இதையும் நீங்க சேர்க்கலாம். தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.